அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வியாபார சங்க பேருடைய மாநில துணைத் தலைவர் முத்துக்குமார் பேசுகின்றேன். இன்று பாரதியாருடைய நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு வியாபார சங்க பேரின் சார்பாக இந்த சிலை நீங்க பாருங்க. கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு முன்பாக இடிபட்டு நொறுங்கி கீழே இருக்கக்கூடிய சூழலே இந்த வியாபார சங்க கவனத்திற்கு இந்த சிலையினுடைய நிலை கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட 1957 ஆண்டு 13/1/1957 அப்படி சிலை இருக்கு. வந்தே மாதரம், அமரகவி, சுப்பிரமணிய பாரதியார் சிலை திறப்பாளர், வி கே சமூகசுந்தர நாடார், பாரதியார் தேசிய வாலிபர் சங்கம் கூடுதல் ஒட்டி 13/1/1957 இந்த சிலையை அந்த பாரதியார் தேசிய வாலிபர் சங்கம் சார்பாக திறந்து வைத்திருக்கின்றார்கள். எப்பயுமே உங்களுடைய பழமையான பொக்கிஷங்களை பாதுகாக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு ஆகுது, 70 ஆண்டுகள் ஆகுது. இந்த சிலை உடைந்து இருந்த போது அந்த சிலையை பராமரிப்பதற்கு நிறைய உதவி செய்தார்கள். அதையெல்லாம் அடுத்தடுத்து சொல்ல இருக்கின்றேன். இந்த சிலையை அற்புதமான முறையில் சீரமைத்து இங்கே குப்பைகள் கொட்டப்பட்டு கிடந்தது. மாநகராட்சி சார்பாக குப்பைகளை கொட்டி வாருவார்கள். இந்த பகுதி மக்கள் எல்லாம் குப்பைகள் போடுவார்கள். ஒரு தேச தியாகியினுடைய சிலையின் முன்னாக, ஒரு மாபெரும் கவி பாரதியார் சிலை முன்பாக குப்பைகளால் கொட்டி அசுத்தப்பட்ட போது இனிமேல் அது மாதிரி செய்யக்கூடாது, செய்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லி கமிஷனர் அம்மா அறிவித்துள்ளார்கள். அதை நடைமுறைப்படுத்தி என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் துப்புரவு மேற்பார்வையாளர் முகமது சாதிக் இந்த இடத்தையே ஒரு பூங்கா மாதிரி அமைத்து வந்திருக்கார். எல்லாரும் அதை கைதட்டலாம். இந்த இடத்தையே ஒரு பூங்கா மாதிரி மாற்றி இருக்கின்றார் ஐயா. விரைவிலே இந்த பூஞ்செடியில வச்சு ஏன்னா இந்த திடல் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு மக்கள் பணிக்காக நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இந்த திடல்ல நிறைய நிகழ்ச்சிகள். ஆனா இன்னைக்கு பழையபடி ஒரு புதிய ஒரு பொற்காலம் வந்திருக்கு. ஏன்னா கடலூர் துறைமுகம் கப்பல் தொகுதி வரப்போகுது. வருங்காலங்களில் தமிழ்நாட்டிலேயே சரி, கடலூர் துறைமுக நகர் மட்டும்தான் ஒரு முதன்மையான நகராக திகழும் என்பது நம்பிக்கை. ஏனென்றால் பாரதி இருக்கின்ற சிலையிலே இது அற்புதமான முறையில் சீரமைத்து வந்த எங்களுடைய மாநகராட்சி, கடலூர் மாநகராட்சியுடைய துப்புரவு மேற்பார்வையாளர், என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் முகமது சாதிக், அருமையான மனிதர். எல்லாரும் தான் இருக்கிறாங்க, பணியாற்றுறாங்க. ஆனா அந்த தொழிலாளர்களை அரவணைத்து அவரை கூட தம்பி போல பாசத்தோடு நேசித்து இந்த பணிகளை சிறப்பாக செய்வோர் என்னுடைய அருமை நண்பர். ஐயாவுடைய பெருமையை நம்முடைய நகராட்சியினுடைய ஆணையாளர் அம்மா அனு ஐஏஎஸ் அவரிடம் பலமுறை எடுத்து சொல்லியிருக்கின்றேன். அதற்கெல்லாம் தகுதியான ஆளவர். அவருக்கு இந்த பொன்னாடை அணிவித்து பாரதியார் பணி செம்மலின் விருது வழங்குவதிலே மகிழ்ச்சி.